வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் IQ Neo 10 இதோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவும் யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூசர் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோடைய வேரியண்ட் என்னென்னு பார்த்துறோம். 8/128, 8/256, 12/256 அண்டு 16/512 4 வேரியண்ட் இருக்குது. இதில் நீங்கள் 128GB வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். பட் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் 3.1ல். UFS 4.1ல் ஸ்லைட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங், வீடியோ ரெண்டரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவே UFS 3.1 அப்படின்னும் போது உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், வீடியோ ரெண்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவான ஒரு ப்ராசஸிங் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 5500 நிட்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்டு HBM அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட் விசிபிலிட்டி அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா 2000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சன்லைட் விசிபிலிட்டி இது நல்லா சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஷீல்டு கிளாஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சைட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு மொபைல் கலர் வேரியண்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம். பட் 2 கலர் வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பிளாஸ்டிக் பேக் தான். அண்டு கேமரா மாடியூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. IQ 13ல் இருக்கிற மாதிரி சிமிலராக இருக்குது. ஸோ IP ரேட்டிங் 65 தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாது. அண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த IQ Neo 10ல் அந்த கேமரா மாடியூல் உள்ளே இருக்கிற லென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாக் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறையா யூசர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது அந்த ஃபாக் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000ஓட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மொபைல் வாங்குறவங்களுக்கு பில்டு குவாலிட்டி நிறையாவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் செகண்டரி ஸ்பீக்கருக்கான வெண்ட் ஒன்று இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. அந்த IR பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடியூலுக்குள்ளாரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டாப்லேயே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃபிக்கு 32 MP கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோனி IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் இருக்குது. அது 50 MPக்கான சென்சார். நிறைய IQ மொபைல்ஸ், விவோ மொபைல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஒன்று இருக்குது. ஸோ ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் செல்ஃபி சுமாராக தான் இருக்கும். 8 MP அல்ட்ரா வைடும் சுமாராக தான் இருக்கும். இது கேமரா மொபைல் கிடையாது, இது கேமிங்க்கான ஒரு மொபைல். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட் சார்ஜர், Type-C to Type-C கேபிள் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஏறுது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் 7000 mAh கொடுத்துருந்தாலும் இதில் நிறையா யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ரி ட்ரெயினிங் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 7000 mAh அப்படிங்கிறது நல்ல பேட்ரி தான். பட் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிறது அப்படிங்கிறது அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமரோட யூசர் ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். அது பார்த்தீங்கன்னா IQ ஸ்டோரில் நீங்கள் இந்த மொபைலில் வாங்கலாம். அடுத்ததாக அமேசானில் வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், பட் அதில் வாங்காதீங்க. ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், பட் அதுவும் எந்த அளவுக்கு வாரண்ட்டி கவர் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் அமேசானில் வாங்குங்க அண்ட் IQ ஸ்டோரில் பை பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நிறையா மிக்சடான கமெண்ட்ஸ் தான் இருக்குது. 7000 mAh பெருசாக கொடுத்துருந்தாலும் அதில் சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டரி பேக்கப் இல்லை. பேட்டரி ட்ரெயினிங் ஸ்லைட்லி ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மொபைலை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தான் கமெண்ட் பண்ண முடியும். ஒன்று IQ ஸ்டோரில், அப்படி இல்லாட்டி அமேசானில். ஓகே, IQ ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அதுக்கான ரிப்ளேவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த icare@iq.com அப்படிங்கிற மெயிலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை பாயிண்ட்டாக போட்டு பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மொபைலோடைய ப்ரைஸு 30,000ஓட அதிகமாக இருக்குது. ஸோ சார்ஜர் 120 வாட் இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh இருந்தாலும்
இதில் பேட்டரி ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஹெவி யூஸர் கேமிங் அதிகமாக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த விஷயம் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் கேமரா நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருந்தாலும் அதுவும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லலை, ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமராவை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கேமராவோடைய ஒரே ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூவில் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைலை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதோட பெட்டரான கேமரா மொபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேமராவோடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை யூசர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் நிறையா பேர் வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஆப்டிமைசேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 7000 mAh பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5500 இல்லை 6000 mAhக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்லைட்லி ஆப்டிமைசேஷன் தேவைன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேர் தான் வந்து சூப்பரான எக்ஸலண்ட்டான பேட்டரி பேக்கப் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேமிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயருக்கான iQOO பார்த்தீங்கன்னா Q1 சிப் இருக்கும். ஸோ அந்த சிப்பு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு FPS வந்து அதிகமாக கிடைக்கும் கேம் ப்ளே பண்ணும்போது. 120 FPSலாம் கண்டினியூஸாக கிடைக்கிறதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் ஹீட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டில் ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். பட் அதை கூல் பண்ணுறதுக்கு கூலிங் மெக்கானிசம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹீட் ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கூல் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8s Gen 4னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட் தான் இருக்குது. ஸோ கூலிங் சிஸ்டம்லாம் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்டேட்டுக்கு முன்னாடியும் ஹீட்டிங் இருக்குது, அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் ஹீட்டிங் இருக்குது. யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறவங்க தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கேமர்ஸை தவிர மற்ற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹீட்டிங்கை பற்றி அதிகமாக பேசலை. ஸோ கேம் ப்ளே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹீட்டிங் இருக்குது, அதுவும் அதிகமாகவே இருக்குது. பட் கேம் ப்ளேயில் நல்ல FPSலாம் கிடைக்குது, கண்டினியூஸாக கிடைக்குது. கேம் ப்ளேயில் எந்த லேகும் இல்லைன்னு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. பட் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ப்ளேலேயும் லேக் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹெவி யூஸராக லைட் யூஸராக அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைலில் தேவையான என்ன சென்சாருமே கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் கவரேஜும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 16 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ NFC சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா 206 கிராம் வெயிட் இவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஒரு சில நண்பர்கள் 208 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக கால் குவாலிட்டி, கால் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிலலாம் எந்த விதமான இஷ்யூஸும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. அதாவது கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு வரும்போது 8128 பார்த்திங்கன்னா 32,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களே பார்த்திங்கன்னா 10,000க்கு கம்மியான மொபைலில் 128 GB வேரியண்ட் கொடுக்குறாங்க. பட் 30,000 விட அதிகமான மொபைல் விற்கிறவங்களும் பார்த்திங்கன்னா 128 GB வேரியண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது 8,256 34,000, 16,512 பார்த்திங்கன்னா 41,000 போட்டிருக்காங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு 512 GB iQOO வாங்கிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்டு 12,256 36,000 போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹை மாதிரி தான் தெரியுது. இதில் லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ் ஒரு 2,000 கொடுத்தாங்க, இப்போ வந்து 1,000 தான் கொடுத்துருக்காங்க. மேபி இப்போ ப்ரைம் டே சேலில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 12,256 பார்த்தீங்கன்னா 34,000க்கு தான் கிடைக்கும் ஆஃபர் போக. பட் அதே 12,256 பார்த்தீங்கன்னா போக்கோ F7 பெட்டரான பில்டு குவாலிட்டி, அதை விட பெட்டரான ஒரு பேட்ரி பேக்கப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு 30,000ல்
12,256 ஆஃபர் போக கிடைக்குதுன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூலை 1 12 PM ஃபஸ்ட்டு சேலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சேலில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி கிளைம் ஆகும். ஸோ போக்கோ F7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டரான பில்டு குவாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபி ரேட்டிங் IP68 69லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைல் அதை விட விலை கம்மியாகவும் கிடைக்குது அண்ட் தரமான ஒரு மொபைல் மாதிரியும் தெரியுது. ஸோ போக்கோ F7 ஸ்லைட்லி பெட்டர் சாய்ஸாக எனக்கு தோணுது. பட் போக்கோ F7ல் வெயிட்டு தான் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையாக இருக்குது. 222 கிராம் போட்டிருக்காங்க. ஸோ போக்கோ F7ல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 90 FPS தான் கேம் ப்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 120 FPS கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சின்ன சின்ன லேக் இருந்தாலும் உங்களுக்கு போக்கோ F7 ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐக்யூவில் ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பெட்டரான வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக்சடான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓவர் ஹீட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்குது, ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்குது. ஸோ என்ன தான் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் அதுலேயும் ஒரு மிக்சடான ஒரு ரிவ்யூ தான் கிடைக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன் இன்னும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் நல்லா இருந்தாலும் கேமிங்கான சிப்புலாம் கொடுத்துருந்தாலும் கேமிங்கில் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறினாலும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் மிக்சடான ரிவ்யூ தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேருக்கு வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறை சொல்லாமல் இருக்கிற டாபிக்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராவிலையும் நிறைய பேர் வந்து குறை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தான் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஸோ இதுக்கெல்லாம் ஐக்யூ செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸை ஸ்லைட்லி கொஞ்சம் ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அதை ஐக்யூ செய்வாங்களா அப்படின்னு தெரியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் இப்போதைக்கு iQOO Neo 10 ஒரு பெட்டரான கேமிங் டிவைஸாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் கேமிங் மொபைல்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா போக்கோ F7 ஒன்று இருக்குது. பட் அது வந்து ஃபஸ்ட்டு சேல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் யூசர் ரிவ்யூலாம் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி தெளிவாக பேச முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் iQOO ஸ்டோரில் இருக்கக்கூடிய யூசர்ஸோடைய கமெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நான் வந்து இந்த ரிவ்யூ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னுடைய ஓன் ரிவ்யூ கிடையாது, யூசர் ரிவ்யூ. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.